அஸ்ஸலாமு அலைக்கும். சென்னையில் ரீசெண்டாக ஆரியபுரமில் இருக்கிற இந்த லெஸ் எமிஸ் தான் விசிட் பண்ணியிருந்தோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா இவங்கள்ட்ட உள்ள அந்த மெனுஸ் எல்லாமே இப்போ தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க போல். இவங்கள்ட்ட நான் மெயினாக போன ஒரு ரீசனே Croissant டைப் நிறையாவே இருக்குன்றனால தான். சொன்ன மாதிரியே நிறைய Croissant டைப் இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்கள்ட்ட நிறைய அந்த ஆப்பிள் பை, கேக்கு, அந்த மாதிரி வெரைட்டிஸும் நிறையா இருந்துச்சு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். சாண்ட்விச்சஸ்லேருந்து Croissant டைப்ஸ்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. இங்கே நான் என்னென்ன ட்ரை பண்ணேன்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அது போக இவங்கள்ட்ட ட்ரிங்க்ஸும் நிறையா இருந்துச்சு. ட்ரிங்க்ஸ் இந்த சென்ஸ் ஜூஸஸும் நிறையா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த காஃபிலையும் நிறைய வெரைட்டிஸ் கிட்ட வச்சுருந்தாங்க. இங்கே நான் என்ன ஆர்டர் பண்ணேன், இதோட ப்ரைஸஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரெண்டு ட்ரிங்க் ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஜசாம் அண்ட் பமேலா ஸ்பெஷல்னு. இந்த பமேலா ஸ்பெஷலில் மோஸ்ட்லி வாட்டர்மெலான், லெமன், மின்ட், அப்புறம் டானிக் வாட்டர் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் ஹெவியாக எனக்கு வாட்டர்மெலான் ஃப்ளேவர் தான் தெரிஞ்சுது. பட் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நான் ஆர்டர் பண்ணதான் ஜசாம். இது மேங்கோ, பைனாப்பிள், மஸ்மெலான், மின்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஹெவியாக தெரிஞ்சது பைனாப்பிள் தான். இந்த ரெண்டு ட்ரிங்க்குமே எனக்கு நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த பொலாங்னீஸ் சிக்கன் croissant தான் வாங்கியிருந்தோம். எனக்கு இது கைண்ட் ஆஃப் ஃபேவரேட்னு சொல்லலாம். croissantல நல்லா சீஸு, அதுக்கப்புறம் சிக்கன், நிறையா ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு செம்மையாக கொடுத்துருந்தாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு கூடவும் சாஸும் கொடுத்துருந்தாங்க. இதோட ரேட் கிட்டத்தட்ட 275 ருபீஸ் கிட்ட வரும். பட் ஒன்று சாப்பிட்டோடனே நல்லாவே ஃபில்லிங்காக இருந்துச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா சீஸ்குள்ளேயே சிக்கனை ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கட் பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. பட் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு சிக்கன் croissantம் இருந்துச்சு, அதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சிமிலராக தான் இருக்கும் இதே மாதிரி, ஆனால் அதில் சீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பீன் ஏயூ சாக்லேட் croissant தான் நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நார்மலாக உள்ள சாக்லேட் croissant மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. உள்ளே அவங்க ஸ்டஃப் பண்ண சாக்லேட்டாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருந்துச்சு. சாப்பிடவும் நல்லா இருந்தது. நான் உங்களுக்கு கட் பண்ணி உள்ளே உள்ள அந்த ஸ்டஃபிங் நான் காட்டுறேன். போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இதோட ப்ரைஸ் 275 ருபீஸ் கிட்ட வந்துச்சு. பட் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஆர்டர் பண்ணதான் இந்த ஹாட் சாக்லேட், ரொம்பவே ஃபேவரட். இது கொஞ்சம் ஸ்வீட்டில் வாங்கினேன். இது டார்க் சாக்லேட்லேயும் இருக்குது. போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க மெனுஸில் நிறையவே வச்சுருக்காங்க. வேஃபல் காம்போஸு, அப்புறம் கேக்ஸு, அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. பேசிக்காக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த croissant எல்லாமே இருக்குது. செகண்ட் ஃப்ளோர்லேயும் இந்த பாஸ்தா வகைகள் அந்த மாதிரி இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் ஐஸ்கிரீம்ஸு, அந்த மாதிரி டெசர்ட்ஸ் எல்லாமே கீழே தான் இருக்குது. நீங்கள் கீழே ஆர்டர் பண்ணிட்டு கூட நீங்கள் மேலே போய் கூட நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு வீக் டேஸ்லேயுமே. எனக்கு ஓவராலாக இந்த பிளேஸ் கொஞ்சம் நல்லா தான் இருந்து, எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.